வணக்கம். வேதாத்ரி மகரிஷியுடைய மனவளக்கலை மன்றங்கள் அனைத்துலேயுமே இந்த மனைவி நல வேட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுகிறதுங்க. அதாவது தங்களுடைய வாழ்க்கை துணையை வாழ்த்தணும். அவங்க நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பமே நல்லா இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடப்படுகிறது தான் இந்த மனைவி நல வேட்பு நாள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு மன்றத்திலையும் கொண்டாடப்படுகிறது. அதனுடைய சில காட்சிகளை தற்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தங்களின் தோளோடு தோள் நின்று இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தாங்கி வழிநடத்தி செல்லும் வாழ்க்கை துணையை நன்றியுடன் வாழ்த்துவதற்காக இந்த கொண்டாட்டத்தை வேதாந்திரி மகரிஷி அறிமுகப்படுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட இளம் ஜோடி முதல் முதிய தம்பதி வரை பங்கேற்றனர். சமூகத்தில் நிலவும் ஏற்ற தாழ்வுகளை களைந்து கணவர் மனைவிக்கு மரியாதை கொடுத்து வாழ வேண்டும், தியானம் போன்ற பயிற்சிகளை அளித்து குடும்பங்களுக்குள் அமைதியையும் நல்லுறவையும் வளர்க்க வலியுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் மாலை மாற்றிக்கொண்டு பூ பழம் மாற்றிக்கொண்டு தங்களது கைகளை பற்றிக்கொண்டு அன்பை பரிமாறி நிகழ்ந்தனர். 1994 முதலாக இந்த மனைவி நல வேட்பு நாள் நடத்தப்பட்டது. அதை தொடர்ந்து கடந்த 32 ஆண்டுகளாக தொடர்ந்து அவருடைய வாரிசுகளான மனவளக்கலை அன்பர்கள் மூலம் இந்த விழா தொடர்ச்சியாக தொய்வின்றி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தால், ஒவ்வொரு விசேஷமான நாட்களை, அதாவது ஒவ்வொரு பூஜை நாட்களாக, அதாவது தந்தையர் தினம், அன்னையர் தினம், குழந்தைகள் தினம், இது போல பல நாட்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அல்லும்பகலும் ஒவ்வொரு நாளும் குடும்பத்திற்காக தன்னை மெழுகுவத்தியாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனைவி சிறப்பாக இருக்கணும், கணவன் சிறப்பாக இருக்கணும்ன்றதுக்காக வரலட்சுமி பூஜை, நோன்புகள் நிறைய இருக்கு, எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த மனைவி சிறப்பா வாழணும் அப்படின்னு நினைச்சு சொல்றதுக்கு உண்டான நடைமுறையில் இல்லாத ஒரு விழாவாக அந்த குறையை போக்கிய மகரிஷி தன்னுடைய மனைவி அன்னை லோகாம்பாளுடைய பிறந்த நாளை இந்த விழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள்